இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரிஸ் பி, சி, இ அண்ட் ஜி. இது ஒரு தரமான ஒரு ரீசனிங் ப்ராப்ளம். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பி கொடுத்துருக்காங்க, அடுத்து சி, அடுத்து இ, அடுத்து ஜி அண்ட் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு அப்புறம் சி. ஸோ நம்ம ஒரு ஆல்ஃபபெட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கு அப்புறம் டி, இங்கே 2 அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்புறம் ஜியே வந்திருக்கு, இஎஃப்ஜி இதான் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ நம்ம பார்க்கலாம். பியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, சியோடைய வேல்யூ வந்து 3, இ வந்து 5, ஜி பார்த்தீங்கன்னா 7. இப்போது இந்த 2, 3, 5, 7 இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2க்கு அப்புறமா ப்ரைம் நம்பர் வந்து 3, 3க்கு அப்புறமா உள்ள ப்ரைம் நம்பர் 5, 5க்கு அப்புறமா உள்ள ப்ரைம் நம்பர் 7, 7க்கு அப்புறமா உள்ள ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 கூட வேல்யூவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K11 அப்படின்னு கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக படிச்சுக்கலாம், K11 அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக பைஹார்ட்டாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உடனே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க கே, இதுதான் இதோடைய ஆன்சர்.